ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 29/1/2026 கருணியா KR 608க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. ABC போர்டு ரிசல்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 141, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 503, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 439, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 592 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசியோட 777 கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். 3 டைம் ஒன்ஸு கூட்டவும் அதோட கழிக்கவும் இருக்கும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. ஸோ போர்டுகள் மாற்றி மாற்றி கிடைச்சாலும் நம்மளுக்கு டச்சு அதோட சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இதை சீபோர்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 9 to 9லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவை பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 29 இருக்குது. இதோட நம்ம இந்த ட்ரா மைனஸ் இருக்கிறதுனால -77. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 1 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல், 1 அல்லது 2. இப்போ இந்த 9 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 262. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேர்ஸ் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 262க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 262 இதில் நம்மளுக்கு தேவை வந்து இந்த 62 தான். இதோட -77. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 7 போயிடுச்சுன்னா 1, இங்கே 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல், 1 அல்லது 5. இப்போ இந்த 262க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 601. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. இப்போ 3வது ட்ரா பார்த்துடலாம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடும். 601 இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது வந்து 01, இதோட -77. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 0ல் 7 போயிடுச்சுன்னா 7, இங்கே 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 601க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல், 7 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 601க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 785. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ 3 மைனஸ் வேல்யூ பார்த்துட்டோம். அதில் 2 வந்து நம்மளுக்கு வந்து ஏசி போர்டு, ஒரு சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. அடுத்தட்டா நம்மளுக்கு வந்து ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 சி ஒரு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ ப்ளஸ் வேல்யூ கதாச்சு நண்பா. இப்போ ப்ளஸ் வேல்யூவில் பார்த்தலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டு 785. இதில் நம்மளுக்கு தேவை 85, இதோட +77. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போ 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 785க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல், 5 அல்லது 2. இப்போ இந்த 785க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 592. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 2
2 போர்டுமே கிடச்சிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏ அண்டு சி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூலேயே நம்மளுக்கு வந்து ஏசி போர்டு கிடச்சிருக்கு. எப்படி நம்மளுக்கு மைனஸ் வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஏசி கிடச்சோ அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் வேல்யூலும் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 592 இதில் நம்மளுக்கு தேவை 92, இதோட ப்ளஸ் 77. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6, இங்கே 7ஓட 2 கூட்டினோம்னா 9. அப்போ 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 592க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 9. இப்போ இந்த 592க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 439. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 வேல்யூமே நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூவில் நம்மளுக்கு வந்து சி போர்டு தான் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த ட்ரா கவனிங்க. 439 இதில் நம்மளுக்கு தேவை 39, இதோட ப்ளஸ் 77. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 7ஓட 9 கூட்டினோம்னா 6. அப்போ 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 439க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 6. இப்போ இந்த 439க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 503. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. ஆனால் இந்த இடத்துல சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். இப்போ ப்ளஸ் வேல்யூ நம்மளுக்கு 3 வேல்யூவும் முடிஞ்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஏசி, ஒரு சி, ஒரு பி போர்டு. அப்போது 2 சி போர்டு, ஒரு பி போர்டு கிடச்சிருக்கு. அதே மைனஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சி போர்டு, ஒரு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு ஏ போர்டு, இதில் ஒரு பி போர்டுங்கிற மாதிரி நம்மளுக்கு 6 ட்ரா வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ட்ரா இருக்குது, 7வது ட்ரா. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான தேதியோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 503 இதில் நம்மளுக்கு தேவை 03. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்கனால 77. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 0ஓட -7, ஸோ 7 தான் வரும். இங்கே 7ஓட 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்போ 7 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 503க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 4. இப்போ இந்த 503க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 141. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 நண்பா. ஸோ சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச கெஸிங் நண்பா. 4 வந்து பி போர்டில் கிடச்சிருச்சு. கேம் டபுளாக இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகலை, டச்சு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கிடச்சிக்கிட்டதுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 141 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 141 இருக்குது. நம்மளுக்கு தேவை 41 மட்டும்தான். இதோட நம்மளுக்கு -7 and 7. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, இங்கே 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. 3 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் நண்பா. ஸோ V9 ஃபார்மேட் இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா டச் இதில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அப்போ சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 அல்லது 6 இந்த ட்ரா 3 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 6 அல்லது 6 3, டபுளாக இருந்தால் 3 3 6 வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எனக்கு ஒன்றும் புரியப்படணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம வந்து சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டு. வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு கருணையா ப்ளஸ்ங்கிற கம்பெனி நண்பா. KN 608 வருது. ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.